சிவாய நம, சித்தாய நம. நான் உங்கள் ஆரா சித்தரம்மா பேசுகிறேன். சாமி ஆடுறவங்களை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். சாமி எப்படி ஒருத்தருக்கு வருது, எப்படி அவங்க தன்னை மறந்து ஒரு பொது வெளியில் அந்த அளவுக்கு ஆடுறாங்க, இப்படி ஆடுறது உண்மையா பொய்யா ஒரு மனிதனால் இந்த அளவுக்கு ஆட முடியுமா? ஏன் ஒரு கோவில் முன்னாடி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது ஒரு பர்டிகுலர் ஆட்களுக்கு மட்டும் சாமி வருது, மற்றவங்களுக்கு ஏன் வரல? இப்படி சாமி ஆடி அவங்க அதுக்கு பிறகு நிதான நிலைக்கு வந்ததுக்கு பிறகு சாமி ஆடும்பொழுது இருந்த அந்த நினைவுகள் அவங்களுக்கு இருக்குமா? தன்னோட உடைகள் விலகுவது கூட தெரியாத அளவிற்கு சாமி ஆடுவது எப்படி? அருள் வாக்கு சொல்கிறாங்க. அந்த வாக்கு எல்லாராலையும் ஏன் சொல்ல முடியறதில்ல? ஒரு சிலர் சொல்கிறாங்க. எப்படி இதெல்லாம் சாத்தியம்? இதெல்லாம் தான் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற உண்மையான விஷயங்களை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதில் சில பேர் கேலி கிண்டல் செய்கிறதும் உண்டு. சாமி ஆடுறவங்க அந்த மியூசிக்கில் வைப்பாகி ஆடுறாங்க, சும்மா ஆடுறாங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. சும்மா அந்த மாதிரியெல்லாம் ஆடவும் முடியாது. இதில் இருக்கிற உண்மை என்ன அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குலம், கோத்திரம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது கோத்திரம் அப்படின்னா ஒரு தெருவுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, ஒரு தெருவு இருக்குது. அந்த தெருவில் உங்களுடைய வீடு ஒரு ஓரத்தில் இருக்குது. இப்போ அந்த தெருவு தான் கோத்திரம், அதில் இருக்கிற அந்த வீடு தான் குலம், அதுக்குள்ளர வாழற உங்கள் குடும்பம். சரிங்களா? இப்படி புரிஞ்சுக்கோங்க. இந்த கோத்திரத்துக்கு பஞ்சபூத தத்துவத்தில் ஏதோ ஒன்று, மண் சார்ந்ததா, ஆகாயம் சார்ந்ததா, காற்று சார்ந்ததா, ஏதாவது ஒன்று அடிப்படையாக இருக்கும். பஞ்சபூதத்தில் ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகியிருக்கும். அதுதான் கோத்திரம். இந்த கோத்திரத்துக்கு ஒரு அட்மின் இருப்பாங்க. ஒரு டிஃபால்ட்டாக ஒரு அட்மின் இருப்பாங்க. ஒரு தெய்வம் இருக்கும். அறங்காவலர்னு சொல்லுவாங்க இவங்கள. அறத்தை காப்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அறம்னா நேர்மை, சத்தியம், உண்மை, இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். வாக்கு தவறாமல் இருக்கிறது, சொன்ன சொல்ல காப்பாற்றுறது, சில நன்மைகளுக்காக தியாகம் பண்ணுறது, இப்படிப்பட்ட சில நற்குணங்கள், நல்ல ஒரு சொல்ல முடியாத சில விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி சில தியாகங்களை எல்லாம் செய்கிறவங்க அறங்காவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அறங்காவலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரீட்னுடைய எண்டுலேயே இருப்பாங்க. அதாவது ஸ்டார்டிங்லேயே இருப்பாங்க. இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா எண்டு, அந்த பக்கத்துலேருந்து பார்த்தா ஸ்டார்டிங். அந்த ஸ்ட்ரீட்டில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கோத்திரத்தினுடைய பேஸ்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இந்த அறங்காவலர்னு என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த வீட்டை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்குது, எல்லோரும் எப்படி வாழறாங்க, எப்படி செய்கிறாங்க, என்னென்ன கர்மங்கள் செய்கிறாங்க, இப்படி எப்போவுமே அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறவங்கன்னு அர்த்தம். ஓகே, இதை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், இந்த அறங்காவலரை குல தெய்வம்னு சொல்லுவாங்க. இந்த குல தெய்வம் எப்படி இந்த அறங்காவலரோட கனெக்ட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். பொதுவாக குலதெய்வம்னு சொல்லிடுவாங்க. ஃபஸ்ட்டு குலதெய்வம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த சாமி ஆட்டத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குது. இந்த பதிவு முழுசாக பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உள்ளே இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ இந்த அறங்காவலரை ஒவ்வொரு 21 தலைமுறைக்கும் ஒரு அறங்காவலர் வச்சுருப்பார் கடவுள். சரிங்களா? 21 தலைமுறை கொண்டது ஒரு கோத்திரத்தின் பேஸில் வரும். அதுக்கு ஒரு அறங்காவலர் இருப்பாங்க. அந்த 21 தலைமுறையில் யார் யார் எப்படி வாழறாங்கங்கிற டீட்டெயில் மொத்தமும் அந்த அறங்காவலர்கிட்ட இருக்கும். சரிங்களா? அப்படி அந்த குடும்பத்தில் முதல் தலைமுறை, 2வது தலைமுறை, 3வது தலைமுறை இப்படி போகுது. சப்போஸ் ஒரு 3 தலைமுறையில் யாரோ ஒருத்தவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்களா,
பல நன்மைகளை செய்தவங்களா, பல தியாகங்களை செய்தவங்களா, அந்த குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை செய்து அவங்க மரணம் அடைகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய அந்த ஆத்மா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆத்மா வேறு, இந்த சூக்ஷம ஜீவாத்மா, பரமாத்மா இப்படியெல்லாம் பிரிகிறதெல்லாம் வேறு. நான் ஷார்ட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த ஆத்மா என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அறங்காவலருனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். இந்த அறங்காவலர்கிட்ட கண்ட்ரோலில் போனதுக்கு பிறகு இது குல தெய்வமாக மாறிடும். சரிங்களா? இந்த அறங்காவலரோடு சேர்ந்து இந்த ஆன்மாவும் அந்த கோத்திரத்தினுடைய பேஸில் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வர தலைமுறை இவங்க அந்த குலதெய்வத்தை வணங்கிக்கிட்டே வராங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்கள தொடர்ந்து காப்பாற்றிக்கிட்டே வரும். சில பேர் அதை பற்றி தெரிஞ்சிக்கல, ரொம்ப டிஸ்கனெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது தெரியாமையே போயிடும். பல கஷ்டங்களும் பல துன்பங்களும் இருக்கும். ஏன்னா அந்த அறங்காவலரும் அந்த குல தெய்வமும் தான் அந்த ஃபேமிலி, அந்த ஹெட்டு, அந்த 21 தலைமுறை நான் சொல்கிறேன் பார்த்திங்களா, அந்த அதில் வரக்கூடிய வாரிசுகள், அந்த வம்சத்தில் வரக்கூடிய அத்தனை வாரிசுகளினுடைய பிறப்பு, இறப்பு, கர்மங்கள் எல்லா டேட்டாவும் அவங்கக்கிட்ட தான் இருக்கும். அவங்கள மீறி உங்களுக்கு வேறு யாரும் எந்த சப்போர்ட்டும் பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் ஒரு பேஸ். சரிங்களா? இப்படி அடுத்த தலைமுறைன்னு இப்படி வாழ்ந்து நல்லவங்களாக இறந்து எத்தனை தலைமுறைக்கு யார் இப்போ 21 தலைமுறையில் ஒரு 10 தலைமுறை சார்ந்தவங்க இறந்து போய் குலதெய்வமாக அந்த அறங்காவலரோட கனெக்ட் ஆகிடுறாங்க. அந்த குலத்தின் தெய்வம். இப்போ ஒரு ஃபேமிலிக்கு ஹெட்டுன்ற மாதிரி அந்த குலத்துக்கு அவங்க ஹெட்டு. சரிங்களா? அந்த மாதிரி அவங்க அந்த அறங்காவலரோட கனெக்ட் ஆகிருப்பாங்க. சரி, இந்த அறங்காவலர் யார் கூட கனெக்ட் ஆகிருப்பார் தெரியுங்களா? ஊர் எல்லை சாமி கூட கனெக்ட் ஆகிருப்பார். இல்லை அந்த ஊரில் என்ன கோயில் இருக்கும், ஊரில் ஒரு கோயில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கோயிலோட அதில் இருக்கிற தெய்வத்தோட கனெக்ட் ஆகிருப்பார். புரியுதுங்களா? இப்படிப்பட்ட ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்க. இதுதான் பேஸ். ஓகே. இப்போ அந்த மாதிரி அந்த ஒரு தெருவு இருக்குது, அதில் ஒரு கோயில் இருக்குது. இப்போ அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் ஒரு திருவிழா நடத்துகிறாங்க, அங்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க அந்த கோயிலுக்கு வரும்பொழுது அந்த அறங்காவலர் கூட இருக்கிற கனெக்டாகி இருக்கிற அந்த தெய்வங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதாவது குல தெய்வம் இருக்குது பார்த்திங்களா, அது நம்மளை சார்ந்தவங்க இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க உடலில் போய் கனெக்ட் ஆகிடும். அவங்கள பார்த்த உடனே அது போய் கனெக்ட் ஆகிடும். அப்படி கனெக்ட் ஆன உடனே தான் அவங்க தன்னை மறந்து ஆடுறது, தன்னை மறந்து ஒரு மெய்மறந்த நிலையில் ஆடுறது. அந்த அது சந்தோஷமாயிடும். அந்த மியூசிக்குக்கு கூட்டத்தை பார்த்து தன்னோட குடும்பம் எல்லாம் அங்கே வருது இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்து சந்தோஷத்தில் ஆட்டமாக ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம். இது அந்த ஆடுறவங்களுக்கு தான் அந்த உணர்வு தெரியும். புரியுதுங்களா? வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்க ஆட்டம் மட்டும்தான் தெரியும். உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஏற்படுற உணர்வுகள் அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். தன்னை மீறி தான் கண்ட்ரோலை இழந்து ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 10 தலைமுறையாக இருக்கக்கூடிய குல தெய்வங்களினுடைய அந்த சோல்ஸ், அந்த ஆத்மாக்கள் எல்லாமே போயிட்டு அந்த அறங்காவலர் கூட கனெக்ட் ஆகியிருக்கும். அந்த அறங்காவலர் அந்த ஊர் கோயில் கூட கனெக்ட் ஆகியிருப்பார். அப்படி அந்த கோவிலில் விசேஷம் நடக்கிற சமயத்தில் தன்னோட குடும்பத்தை சார்ந்தவங்கள் எல்லாம் அங்கே வரும்பொழுது தன்னை மறந்து அந்த ஆட்டம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குலதெய்வம் அவங்க கூட கனெக்ட் ஆகும். புரியுதுங்களா? இது அந்த அருள்வாக்கு சொல்கிறவங்களுக்கும் இதே நிலை தான். சில பேர் தன்னோட வீட்டிலையே வச்சுருப்பாங்க. தன்னோட வீட்டிலையே குலதெய்வத்தை கொண்டு நிறுத்தி தான் வீட்டிலையே வச்சு வழிபாடு செய்வாங்க. அந்த அறங்காவலர்கிட்ட இருந்து அந்த குலதெய்வம் அவங்கக்கிட்ட கனெக்ட் ஆகும். தான் வீட்டிலையே வச்சு வழிபாடு செய்வாங்க. அப்படி செய்யும் பொழுது அந்த சாமியினுடைய அருளானது அவங்க உடலில் அவங்கள தேடி வர்றவங்களுக்கு வாக்கு சொல்லும். இதுக்கு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப தகுதி நிலைகள் கண்டிப்பாக வேணும். அந்த தகுதி நிலைகள் இருந்தால் மட்டும்தான் அந்த தெய்வம் அவங்க உடம்பில் கனெக்ட் ஆகும். இப்போ தன்னோட குலதெய்வம் அப்படி கனெக்ட் ஆகி ஒருத்தருக்கு வாக்கு சொல்லும் பொழுது அந்த ஊர்காவலுக்கு இருக்கக்கூடிய ஊர்காவல் தெய்வம் துணைக்கு வேணும். அந்த குடும்பத்தின் கோத்திரத்தின் அறங்காவலர் துணை வேணும்.
அந்த ஊர் எல்லையில் அல்லது ஊரின் நடுவில் இருக்கக்கூடிய கோவில், அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் அருளும் வந்து வேணும். இத்தனை கனெக்ஷனையும் ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வந்து வச்சு தான் ஒரு குறி மேடை அமைச்சு அந்த அறங்காவலனுடைய அனுமதியை வாங்கி அதுக்கு பிறகு தான் ஒரு அருள் வாக்கு வந்து சொல்ல முடியும். இப்போ அந்த கோத்திரம் என்னன்னு தெரியாது, ஓகே, அந்த அறங்காவலர் யாருன்னு தெரியாது, குல தெய்வம் யாருன்னு தெரியாது. ஆனால் அந்த ஊரில் இருக்கிற கோவில் மட்டும் எனக்கு தெரியும். அந்த கோவிலில் போய் நான் சாமி கும்பிட்டுட்டு வருவேன். இப்படி இருக்கிறாங்க மக்கள் அப்படின்னு வச்சிங்கன்னாக்கா தெரியாது. ஆனால் திடீர்னு அங்கே போனதும் அழுக வரும். ஏன் அழுக வருதுன்னு தெரியாது. தன்னை மறந்து அழுவாங்க. வித்தியாசமான உணர்வு அலைகள் அவங்கள வந்து அட்டாக் பண்ணும். தான் ஏன் இப்படி ஒரு சென்சிட்டிவான நிலையில் இருக்கோம், ஒரு வேளை சாமியை பார்த்த பரவசமா, அதுவும் இருக்காது. அது வேறு மாதிரி ஒரு உணர்வை வந்து அவங்களுக்கு தரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாரும் அந்த கோயிலுக்கு போகும்பொழுது அந்த குலம், அந்த கோத்திரத்தை சார்ந்த அந்த தெய்வ அலைகள் அங்கே இருக்கும், அந்த குலதெய்வ அலைகள் அங்கே இருக்கும். இவங்கள பார்க்கும். இவங்கக்கிட்ட கனெக்ட் ஆக முடியாது. கனெக்ட் ஆக முடியாத அளவுக்கு சில டிரான்ஸ்பரண்ட் லேயர் அந்த கர்மாக்கள் வந்து தடுத்து வச்சுருக்கோம். அந்த கர்மங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேயர் மாதிரி தடுத்து வச்சுருக்கோம். ஸோ இவங்களால் அவங்க கூட கனெக்ட் ஆக முடியாது. பார்க்க முடியும், பேச முடியாது. இவங்களால் அங்கே ஏதோ இருக்குன்னு உணர முடியும், ஆனால் என்னதுன்னு புரியாது. அழுவாங்க. குடும்பத்தில் பல கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. என்ன பண்ணாலும் அதை தீர்த்துக்கவும் முடியாது, அதிலிருந்து வெளியே வரவும் முடியாது. தொடர்ந்து கோவிலுக்கு மட்டும் போவாங்க, நிறைய பார்ப்பாங்க, தீர்வுகள் வந்து எடுத்துக்க முடியாது. இந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு புறம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் இந்த சாமி ஆட்டத்திற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான சத்தியபூர்வமான உண்மை வந்து இதுதான். இப்போ இந்த சாமி ஆடுறவங்கள பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 10 தலைமுறையில் நல்ல நல்ல ஆத்மாக்கள், இறந்த ஆத்மாக்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஒரே ஒரு குலதெய்வம் எப்படி வரும்? அப்போ 10 குலதெய்வம் வரணும் இல்லையா? அதாவது அந்த வீட்டினுடைய ஹெட்டு, ஓகே, 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 10 தலைமுறை. அப்போ அத்தனை பேரும் குலதெய்வம் தானே? ஆமாம், அத்தனை பேருமே குலத்தின் தெய்வங்கள் தான். இந்த 10 ஆத்மாக்களுமே அந்த அறங்காவலர் கூட தான் கனெக்ட் ஆகியிருக்கும், சரிங்களா? இந்த அறங்காவலர் அப்படிங்கிறவருக்கு பல பெயர்கள் இருக்குது. சில இடத்துல பெயர்களே வந்து கிடையாது. இவரை வெறும் அறங்காவலர்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. இப்போ அந்த 10 ஆத்மாக்கள் அங்கே அவர் கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதில் ஏதோ 1, 2, 3 உங்கள் கூட கனெக்ட் ஆகும். யார் பக்தியாக இருக்கீங்களோ, யார் அந்த தெய்வங்களை ஆராதனை பண்ணுறீங்களோ, பூஜை பண்ணுறீங்களோ, அவங்க கூட அதில் 1, 2 உங்கள் கூட கனெக்ட் ஆகி இருக்கும். சில பேர் உடம்புல 2, 3 சாமி வருதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? என் உடம்புல அங்காளம்மா இருக்கா, மாரியம்மா இருக்கா, காளியம்மா இருக்கா, இப்படி வரிசையாக லிஸ்ட்டு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களால அப்படி தான் அதை இமேஜின் வந்து பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா அது ஏதாவது ஒரு பெண் ரூபத்தை தனக்கு வந்து காமிக்கும். அவங்களால அப்படி தான் இமேஜின் வந்து பண்ண முடியும். அப்படி 2, 3 தெய்வங்கள், 2, 3 சோல் அவங்களோட கனெக்ட் ஆகுது அப்படின்னாக்கா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேலண்ட்டை அவங்கக்கிட்ட வெளிப்படுத்தும். சில பேருக்கு அந்த சாமி ஆடுறவங்க, அருள் வாக்கு சொல்கிறவங்க டிஃப்ரெண்ட் லேயரில் தன்னை வந்து வெளிக்காட்டுவாங்க. சில டைம் நல்லா பேசுவாங்க, சில டைம் நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க, சில டைம் நல்லா அருள் வாக்கு சொல்லுவாங்க, சில டைம் வெறும் வெஜ்ஜாக சாப்பிடுவாங்க, சில டைம் ரொம்ப நான்வெஜ் சாப்பிடுவாங்க. சில ஒரு வித்தியாசமான ஆக்டிவிட்டீஸை வந்து அவங்க அருள் நிலையில் இருக்கும் பொழுது காட்டுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னாக்கா 2, 3 சோல்ஸ் வந்து உள்ளே கனெக்ட் ஆகிறது தான். சரி, இதை வந்து எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி 2, 3 வருது, டிஃப்ரெண்ட்டான ஒரு லேயர் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னு கேட்டாக்கா, டைரெக்டாக நீங்கள் அந்த அறங்காவலர் அப்படின்னு சொல்லக்கூடியவரை பூஜை பண்ணணும். அவரை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த எல்லா விதமான சோலும் அவரு கூட போய் கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகி இருக்கிறது மொத்தமாக அவர் உங்களுக்கு வந்து டைரக்ட் லிங்க் வந்து கொடுப்பார். அந்த மாதிரி அவரை நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் ஒரு
சரியான டைரெக்ஷனில் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்க முடியும். இந்த பக்தியில் நடனம் ஆடுவது, அருள் வாக்கு சொல்வது, இது போன்ற நிலைகளெல்லாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர முடியும். இப்போ இந்த சாமி ஆடுறவங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்கள் இதுதான். இதை பேஸ் பண்ணி தான் அவங்க நடனம் ஆடுறாங்க. இப்போ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், மேலும் சில தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அடியனை தொடர்பு கொள்ளுங்கள். சிவாய நம. வணக்கம்.